வெல்கம் பேக் டு நிஜம் டிவியின் என்பிஎல் நிஜம் பைபிள் லீக் 2024 ஸ்பான்சர் பை எஸ்எம்டிஎம் ஜுவல்லரி, சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் திருத்தங்கல். எதிர் அணியை 100 ரன்கள் டார்கெட் கொடுத்துவிட்டு 100க்கு 100 உண்மையே நம்புவேன் என்று சொல்லி எதிரணிக்கு 100 ரன்களை கொடுத்து அவர்களை கலங்கடிப்பார்களா, கலுங்கு விலையை கலங்கடிப்பார்களா? எண்ணிலடங்கா சோத்திரம் நான் என்றென்றும் பாடுவேன் என்று ஆண்டவரிடம் ஒரு சோஸ்திரத்தை சொல்லிவிட்டு துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்குகிறார்கள் ஞான செல்வம் மற்றும் ஜெயராணி சிஸ்டர். ஆடுகளத்துக்குள் இன்னும் அம்பையர் மட்டும் வரல. நடுவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த நடுவர் ஆட்டத்திலே ஆடையை மாற்றிவிட்டார், பாலை மட்டும் மாற்றவில்லை. கடந்த 3வது போட்டியிலும் இதே பால் தான் யூஸ் பண்ணுகிறார் என்று ஒரு சிறு சந்தேகம் இருக்கிறது. இல்லை, அது வந்து ஒரே கலர், அவ்வளோதான் கலர். முதல் பந்தை வீச வருகிறார்கள் அருமையான டெய்சி ராணி சிஸ்டர். ஓகே, அவங்களுக்கு பால் கையில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எதிர்கொள்வது அருமையான ஞான செல்வம் சிஸ்டர். முதல் பந்து வெற்றி இலக்கு 101 ரன்கள் அடிக்கணும். மொய் எழுதணும். மொய் எழுதணும். ஒரு ஓவருக்கு 20 ரன்கள் அடிக்க வேண்டும். மொய் எழுதுவார்களா இல்லை சாப்பிடு விட்டு மட்டும் சென்று விடுவார்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். பருக்கள் நிறைந்தனா இருந்த தர்த்தனையார் லாசரு. சூப்பர். முதல் பந்து எதிர்பாராத விதமாக வீசிவிட்டார்கள். எதிர்பாராத விதமாக 6 ரன்களுக்கு ஞானசெல்வம் சிஸ்டர் திருப்பி இருக்கிறார்கள். சூப்பர் 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 சூப்பர். பருக்கள் நிறைந்தனா இருந்த தர்த்தனையார் லாசரு. ஏசி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார்? ஒரு டாட் பால். இப்போ டெய்சி ராணி சிஸ்டர் 3வது பந்தை வீச போகிறாங்க. இப்போ அருமையான ஞானசெல்வம் சிஸ்டருக்கு ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி, கொல்கத்தா என்பதன் இன்னொரு பேர் என்ன? கபலஸ்தலம். சூப்பர். அருமை அருமை அருமை. டேஞ்சர் ஜோனில் இருந்து சூப்பராக அவங்க 6 ரன்கள் எடுத்திருக்கிறாங்க. பிரதர், ஞானசெல்வம் சிஸ்டர் இதுக்கு முன்னால் ஒரு லீக் போட்டியில் வந்து ஆட்ட நாயகி விருது வாங்கியிருந்தாங்க. ஓகே, இப்போ அதே போல் இப்போ அதே ஸ்ட்ரைக் ரேட்டில் அவங்க ஒரு சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கான அருமையான ஞானசெல்வம் சிஸ்டருக்கு 3வது பந்தை அருமையான டெய்சி ராணி சிஸ்டர் வீசுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சோதர பாட்டை பாடும் இயேசுவோட சீசர்கள் எங்கே போனார்கள்? ஒளியமலைக்கு. சூப்பர் 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 சூப்பர். இமாலய சிக்ஸர். அடிச்ச அடியில் பால் ஒளியமலைக்கே போயிட்டு போங்க. அம்பேரியா முன்னாடி வராரு, சிக்ஸ் காட்டாய் வராரு. ஒளியமலைக்கு பால் எடுக்க ஆள் அனுப்பியிருக்காங்க. ஒளியமலைக்கு அனுப்பியிருக்காரு. எடுத்து வந்த பிறகு அடுத்த பாலை வீச முடியும்னு நினைக்கிறேன். அருமையான ஆட்டம். 4 பந்துகள் வீசப்பட்ட நிலையில் அருமையான ஞானசெல்வம் சிஸ்டர் பட்டை கிளப்பியிருக்காங்க. 3 சிக்ஸர்கள் அடிச்சு அவங்க அடிச்சது பார்த்தீங்களா? இப்படி ஸ்ட்ரைட் டிரைவ் தான். ஓகே, இப்போ ஞானசெல்வம் சிஸ்டருக்கு டெய்சி ராணி சிஸ்டர் 5வது பந்தை வீசுகிறார்கள். பார்க்கலாம் ஹாட்ரிக் 6 வருமானு பார்க்கலாமா? கடலுக்கு அக்கறையில் நாடு யார் எடுது? கடலுக்கு அக்கறையில் உள்ள நாடு யாருடையது? ஓகே, அவங்க வந்து அதை டாட் பாலாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டெய்சி ராணி சிஸ்டர் ஏசியில் நின்று கொண்டு ஒரு டாட் பாலை வீசிக்கிட்டார்கள். மார்க் 5-1 இருக்கிறது. கதரென. சரி, ஓகே. இப்போ முதல் ஓவரில் 5 பந்து வீசப்பட்டாச்சு. இப்போ டேஞ்சர் சோனில் இருக்கிறாங்க. 6வது பந்து ஃபர்ஸ்ட் ஓவரில் கடைசி பந்து. இப்பொழுது டெய்சி ராணி சிஸ்டர். கொளுத்த கடி யாருக்காக அடிக்கப்பட்டது? சூப்பர் 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 சூப்பர். டேஞ்சர் சோன் அப்படினாலே அடுத்தது சிக்ஸர் தான். ஞானசெல்வம் சிஸ்டர் அது ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்காங்க. டேஞ்சர் சோன் வந்தாலே அடுத்த பால் 6 க்ளீனா தட்டிடுறாங்க. கொளுத்த கடி யாருக்காக அடிக்கப்பட்டது? இளையகுமாரனுக்காக. சூப்பர் 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 சூப்பர். ஒரு ஓவருக்கு 20 ரன் எடுத்தால் வெற்றி பெறலாம். ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் 24 ரன்களை எடுத்திருக்கிறார்கள். அருமையான டெய்சி ராணி சிஸ்டர் வீசின பந்தில் ஞானசெல்வம் சிஸ்டர். ஓகே, முதல் ஓவர் முடிஞ்சிட்டு அணியின் எண்ணிக்கை 24 ரன்களோடு அவங்க இருக்கிறாங்க.
பிரதர் முதல் ஓவரில் 20 ரன் எடுத்தால் போதும். 24 ரன் எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா 4 ரன் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஓவரில் எவ்வளோ ரன் எடுப்பாங்க? இரண்டாவது ஓவர் யார் வீச வந்திருக்கா? சஞ்சய் சகாயம் அவர்கள். சஞ்சய் சகாயம் அவர்கள் வீச வந்திருக்கிறாங்க. எதிர்கொள்வது ஜெயராணி சிஸ்டர், ஞானசெல்வம் சிஸ்டர் அல்ல, ஜெயராணி. அப்போ போட்டி பலமாக தான் இருக்கும். ஜெயத்துக்கே ராணி. இது பவர் பிளே இல்ல, பவர் பிளே இல்லை, நார்மல் ஓவர். ஆமாம். ஓகே ஓகே. இல்லை, எத்தனை ரன் எதிர்பார்க்குறீங்க? அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 ரன். 20 ரன். ஓகே, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்களான்னு சொல்லி பார்க்கலாம். இப்பொழுது சஞ்சய் சகாயம் சகோதரர் அருமையான ஜெயராணி சிஸ்டருக்கு முதல் பந்து. ராஜாவின் மனசுண்டே குமாரன் உயிர் பிழைத்த நேரம் என்ன? 7 மணி நேரம். சபா, சரியான பந்து, சரியான ஷாட், அழகா அடிச்சு 6 ரன்களை எடுத்திருக்கிறார்கள் ஜெயராணி சிஸ்டர். ராஜாவின் மனசுண்டே குமாரன் உயிர் பிழைத்த நேரம் என்ன? 7 மணி நேரம். சகாயம் அண்ணன் போட்ட பாலை ஆகாயத்துக்கு அனுப்பிய ராணி அவர்களுக்கு பாராட்டுக்கள். ஏன்னா அவங்க பேர்லேயே சகாயம் இருக்குது. ஆமாம், அதனால சகாயம் செய்கிறாங்க, ஜெயராணி சிஸ்டர் விளாசுறாங்க. ஓகே, இப்போ 2வது பந்தை வீச வருகிறார் சகாயம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் பூமி அதிர்ச்சிகள் எதற்கு ஆரம்பம்? உலகத்தின் முடிவு. தனது விக்கெட்டை பறிகொடுத்து விட்டார்களா? வேதனைகளுக்கு ஆரம்பம். மத்தேயு 24:7-8 இருக்கிறது. பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் மற்றும் பூமி அதிர்ச்சிகள் எதற்கு ஆரம்பம்? உலகத்தின் முடிவு. பிரதர், போன பால்ல சகாயம் கிடைச்சி, இந்த பால்ல காயம் கிடைச்சது. ஆகாயம் என்று சொன்ன உடனே ஆகாயத்துக்கு போன பந்தை பிடிச்சு பாதாளத்தில் போட்டார் சகாயம். ஓகே, அழகா நிறைய ரன்கள் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். சஞ்சய் பிரதர் முதல் பந்தில் சகாயத்தையும் 2வது பந்திலே பிரம்மதேசத்துக்கு காயத்தையும் ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். இதோ என்பிஎல்லின் அடுத்த ஆட்டக்காரர் ஜெரின் சிஸ்டர் அவங்க கிளம்புறாங்க. ஜெரின் தனது சந்தித்த முதல் பந்திலே 6 ரன்களையும் 2வது பந்திலே விக்கெட்டையும் பறிகொடுத்து அருமையான ஜெயராணி சிஸ்டர் பெவிலியன் திரும்பி இருக்கிறாங்க. இப்போ அருமையான ஜெரின் சிஸ்டருக்கு சகாயம் பிரதர் சகாயத்தை கொடுப்பார்களா இல்லை காயத்தையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்பொழுது 3வது பந்து. தெய்வ சமூகத்து அப்பங்களை யார் தவிர வேறொருவரும் புசிக்கலாக? ஆசாரியர் தவிர வேறொரு. சூப்பர். மீண்டும் ஒரு 6 ரன்களை அருமையான சஞ்சய் பிரதர் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். மறுபடியும் ஆகாயத்துக்கு போய்விட்டது. தெய்வ சமூகத்து அப்பங்களை யார் தவிர வேறொருவரும் புசிக்கலாக? ஆசாரியர் தவிர வேறொரு. எப்பவுமே முதல்ல சகாயம் பண்ணுவாங்க சஞ்சய் பிரதர், 2வது தான் காயம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் கசாயம் வரும். பார்ப்போம். ஓகே, இப்போ அருமையான சகாயம் பிரதர் அவங்க 6 ரன்களை விட்டு கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 4வது பந்து அருமையான ஜெரின் சிஸ்டருக்கு. நோவாவின் நாட்களில் ஜனங்களை அழித்தது எது? ஜலப்பிரளயம். சூப்பர். மீண்டும் ஒரு இமாலய சிக்ஸரை அடித்திருக்கிறார்கள் ஜெரின் சிஸ்டர். அணியின் எண்ணிக்கை கிடுகிடு என்று உயர்ந்து கொண்டு இருக்கிறது. பேக் டு பேக் சிக்ஸர்களை அடித்து பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க ஆட்டத்தில். ஓகே, இப்போ 5வது பந்து சகாயம் பிரதர். அறுக்கிறவன் எதை வாங்குகிறான்? அறுக்கிறவன் எதை வாங்குகிறான்? எதையும் வாங்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். ஓகே, அவங்க டைம் அவுட். ஒரு டாட் பால். டேஞ்சர் சோன் வந்துட்டாங்க. ஆமாம், கடைசி முதல் ஓவர்லையும் இதே போல் 5வது பால் டாட் பால் தான். 6வது பால் ஆமாம் நம்ம ஞானசெல்வம் சிஸ்டர் அவங்க வந்து வந்த ஒரு இமாலய சிக்ஸர் அடித்து அது எங்கே போச்சுன்னா நம்ம ஒளிவமலைக்கு போச்சு. ஒளிவமலைக்கு பாலை தேட போயிருந்தாங்கல்ல, அம்பேர் பார்த்துட்டு வந்தார். ஆமாம். இப்போ கடைசி பந்து அருமையான சகாயம் பிரதர். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து கூறிய தீர்க்கதரிசி தானியேல் தீர்க்கதரிசி. சூப்பர். அம்பேர் தொப்பியை கலத்திட்டாரு. அருமையான சிக்ஸர் என்று போச்சே தெரியல, அம்பேரோட தொப்பி போச்சு. அருமையா ஒரு 6 ரன்களை அடித்திருக்கிறார்கள் இந்த ஜெரின் சிஸ்டர். அவங்க 4 பந்துகள் சந்தித்து அவங்க வந்து 3 சிக்ஸர்கள் அடித்திருக்கிறார்கள்.
அப்போ ஒரு டேஞ்சர் சோன் வந்தால் ஒரு 6 வருது சிக்ஸர் பார்த்தீங்களா? இருக்கிறது. ஆ. இந்த ஓவரிலையும் அதே போல 24 ரன்களை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு விக்கெட் போயிருக்கிறது. ரெண்டு ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் இப்போ 3வது ஓவரை வீச வருகிறார் செபாஸ்டியன். பேட்டிங்கில் கலக்கிய ஜபாசிஸ்டர் 10 பந்துகளில் 48 ரன்கள் விளாசினார். இப்பொழுது 6 பந்தில் 40 ரன்கள் கொடுப்பாரா? பந்தை எதிர்கொள்ள யார் வந்திருக்கிறா பாத்தீங்களா? ஞானத்தின் செல்வம், ஞான செல்வம் செல்வம் sister. எல்லாம் தலை. சாரினே எனக்கு குரல் மறந்துட்டு ஞான செல்வம் வந்திருக்கிறாங்க. பவர் பிளேன் ஒன்று உண்டுல, ஆமா, அது இன்னும் எடுக்கலையே. எடுக்கலையா? ஆமா, ஏன் எடுக்காம இருக்காங்க? எடுப்பார்கள் என நினைக்கிறேன். ஓ, இப்பொழுது அவர்கள் பவர் பிளே தான் எடுத்திருக்கிறாங்க. அண்ணே, பவர் பிளேனாலே மாயாஜால பந்து வீச்சு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மாயாஜால இப்போ பந்து இவங்க பேட்டிங்ல 48 ரன் எடுத்தாங்க. இப்போ இவங்க தான் பவர் பிளே வீச வராங்க. அப்படி இதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கு. இல்ல இல்ல, ஆனா இங்க இருக்குது ஞான செல்வம் சிஸ்டர். ஓ, தங்கள் ஞானத்தை பயன்படுத்தி செல்வமாகிய ரன்களை தங்களுடைய அணிக்கு சேர்ப்பார்கள் என நான் நம்புறேன். நேர்களும் நிறைய பேர் நம்புறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆட்ட நாயகி விருது வாங்கியிருக்கிறாங்க. ஆமாண்ணே, ஆமாண்ணே. ஓகே, இப்போ அருமையான ஜபா சிஸ்டர், அருமையான ஞான செல்வம் சிஸ்டருக்கு பவர் பிளே பயன்படுத்தி அவர்கள் முதல் பந்தை வீசுகிறார்கள். பார்க்கலாம். யாருக்கு வைத்தியன் வேண்டியதில்லை? பிணியாளிகளுக்கு. முதல் பவர் பிளேயில முதல் பந்தை வீசி அவர்கள் விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். யாருக்கு வைத்தியன் வேண்டியதில்லை? பிணியாளிகளுக்கு. யாருக்கு வைத்தியர் வேண்டியதில்லை? பிணியாளிகளுக்கு அல்ல, பிணியாளிகளுக்கு வைத்தியர் வேண்டும். சுகம் உள்ளவர்களுக்குத்தான் வைத்தியர்கள் தேவையில்லை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஓகே, பவர் பிளேயில் அழகாக விளையாடி கொண்டிருந்த அருமையான ஞான செல்வம் சிஸ்டர் தன்னுடைய விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். அண்ணே, பவர் பிளே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு நான் சொன்னேன்ல அவங்ககிட்ட, சுழற்பந்து சுழண்டு வந்து அடித்து விட்டது. ஆனால் அந்த விக்கெட் விழுந்தனே டெய்ஸி சிஸ்டரும் ஜபா சிஸ்டர் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் வேறு டீம் மாதிரி ஓரமானுக்குறாங்க. சூப்பராக விளையாடி கொண்டிருந்த ஞான செல்வம் சிஸ்டர். ஆமாம், நேயர்களும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான ஞான செல்வம் சிஸ்டர் இப்பொழுது ஆடுகளத்தை விட்டு அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த நேயர், அடுத்த போட்டியாளர் வர இருக்கிறாங்க. இப்பொழுது அடுத்த போட்டியாளராக யார் வந்திருக்கிறாருன்னா பேட்ஸ்மேன் சலோமி அம்மா வந்திருக்காங்க. சலோமி அம்மா இப்போ பாருங்கண்ணே, மேட்ச்சில் ஒரு அதுவும் பவர் பிளேல இறக்கி விட்டுருக்காங்க. ஓகே, இப்பொழுது 2வது பந்து வீசப்படுகிறது. ஐஸ்வர்யவான் எங்கு வேதனைப்படுகிறேனே என்றான். ஐஸ்வர்யன் நரகத்தில் இருந்து. நரகம் என்று சொல்லி வந்தார்கள், பதில் சொன்னார்கள், போனார்கள். ஐஸ்வர்யவான் எங்கு வேதனைப்படுகிறேனே என்றான். ஐஸ்வர்யன் நரகத்தில் இருந்து. அக்கினி ஜுவாலையில், சரியா? ஐஸ்வர்யவான் எங்கு வேதனைப்படுகிறேன் என்றான். எங்கு? லூக்கா 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆமாம், பவர் பிளேயில் 2வது விக்கெட்டை எடுத்திருக்கிறாங்க. இப்போ 2 விக்கெட் இழந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 48 ரன்களுடன் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ 3வது ஹாட்ரிக் விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதோ அடுத்த ஆட்டக்காரர் பிரம்மதேசம் அணியினை சார்ந்த பியூலா சிஸ்டர். பியூலா சிஸ்டர் சுழற்பந்து வீச்சுக்கு தாக்கு பிடிப்பார்களா? ஒரு ஓவருக்கு 20 ரன்கள் அடித்தாக வேண்டும். கடந்த ஓவரில் 24 அடிச்சிருந்தாங்க. இப்போ 2 பால் போட்டாச்சு. இது 1 ரன் கூட எடுக்கலை. 2 விக்கெட், அது முக்கியமான. ஓ, இது ஹாட்ரி விக்கெட்டா? போ, இதை எடுத்தா. ஓகே, அருமையான ஜபா சிஸ்டர் இப்பொழுது 3வது பந்தை அருமையான பியூலா சிஸ்டருக்கு வீசுகிறார்கள். பார்க்கலாம். சாஸ்திரிகள் யாரால் எச்சரிக்கப்பட்டனர்? ஓகே, அவங்களுக்கான நேரம் முடிவடைந்து விட்டது. மீண்டும் ஒரு டாட் பால் டேஞ்சர் சூனில் இருக்காங்க.
முதல் 3 பந்திலே ரன் ஏதும் கொடுக்கவில்லை. 2 விக்கெட்டுகளை மாத்திரம் எடுத்துக்கிறார்கள் ஜெபா சிஸ்டர். இப்பொழுது உங்களுக்கான 4வது பந்து அருமையான ஜெபா சிஸ்டர். இயேசுவை விசாரத்தோடு தேடினது யார்? இயேசுவை விசாரத்தோடு தேடினது யார்? மீண்டும் ஒரு தவறு செய்து விக்கெட்டை பறிகொடுத்திருக்கிறார்கள் அருமையான அருமையான தேசம். இயேசுவை விசாரத்தோடு தேடினது யார்? இயேசுவை விசாரத்தோடு தேடினது யார்? இயேசுவை விசாரத்தோட தேடினது யார்? யாரையும் தேடவில்லை என்று சொன்ன மாதிரி தாயார் மரியாளும் தகப்பன் யோசேப்பும் என்பதுதான் சரியான பதில். லூக்கா 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இருக்கிறது. இயேசுவை விசாரத்தோட தேடினது யார்? ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளப்பட்டிருக்குது. இந்த ஓவரில் 4 பந்துகள் வீசியாச்சு, 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். எந்த ஒரு ரன்னும் எடுக்காத சூழ்நிலையில் மீண்டும் அடுத்த போட்டியாளர் யார் களமிறங்குறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆனால் அது என்னமோ தெரிலண்ணே, இந்த பவர் பிளேன் எடுத்தாலே விக்கெட்டு தான் போயிட்டுருக்கு. 101 ரன் அடிக்கணும், மொய் எழுதணும். மொய் இவங்க மொய் எழுதுகிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம், ஏதாவது கடைசி 2 ஓவர் எதுவும் அதிசயம் நிகழுமா? பவர் பிளேயில் இன்னும் 2 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ பவர் பிளேயில் திரும்ப ஞானசெல்வம் சிஸ்டர் தான் இறங்குறாங்க. இவங்க ஒரு பால் விட்டு இறங்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் வேற வழி தெரிலன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பால்ல என்ன பண்ண அந்த 2 பந்து கொஞ்சம் டேஞ்சர். அந்த 2 பந்து மிஸ் பண்ணிட்டு அடுத்த 2 ஓவரில் விளாசி தள்ளலாம். பார்க்கலாம். ஓகே, அவர்கள் டீம் அணி எடுத்த முடிவு அது. அடுத்த பந்து இதோ. தேவனுடைய கோபம் யார் மேல் நிலை நிற்கும்? அவங்களுக்கு கோபமே உங்கள் மேலே தான். 4வது விக்கெட் எடுக்க போகிறீங்க. டைம் அவுட். மீண்டும் ஒரு டாட் பால் வீசப்பட்டிருக்கிறது. ஜெபாஸ் ஞானசெல்வம் சிஸ்டர். ஓகே, இப்போ டேஞ்சர் சோன்ல இருக்கிறாங்க. இப்பொழுது அடுத்த பந்தை கடைசி பந்து. அவங்க பாருங்க, ஜெபா சிஸ்டர் பாருங்க, பால் அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களா. அவங்க பால் இந்த நம்ம சாணியை விட்டு மாதிரிலாம் விட்டுறாங்க. ஓகே, கடைசி பந்து பவர் பிளேல கடைசி பந்து ஞானசெல்வம் சிஸ்டருக்கு. கூடார பண்டிகை எங்கு கொண்டாடப்படும்? எருசலேமில். அருமையான ஆட்டம். பவர் பிளேல ரன்னே கொடுக்காம 4 விக்கெட் எடுத்திருக்காங்கண்ணே. கூடார பண்டிகை எங்கு கொண்டாடப்படும்? எருசலேமில். அப்பவுமே சொன்னேன், இந்த டைம்ல நம்ம ஞானசெல்வம் சிஸ்டர் இறங்கி இருக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா 2 பந்து இருக்கிறது, இறக்கி விட்டுருக்கலாம். பாருங்க, 2 பந்து அவங்க டாட் பால் கொடுத்திருந்தாலும் அவுட்டு தான். இப்போ அவங்க தன்னோட விக்கெட் இழந்திருக்கிறாங்க. கூடார பண்டிகை எங்கு கொண்டாடப்படும்? யூதேயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 1-2ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஒரு யார் எடுத்த முடிவு தெரியல. ஞானசெல்வம் சிஸ்டர் பலிகாடா இருக்கிறாங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஆமாம், கொஞ்சம் பயன்படுத்தி இந்த அணித்தலைவர் அதற்கேற்ற மாதிரி செஞ்சுருந்தா அழகாக அவங்க கடைசி வேற யாராவது ஒருத்தரை இறக்கி விட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு நம்ம சலோமியமாக இறக்கி விட்டுருக்கலாம். சலோமியமாக இறக்கினா கூட ஒரு ஆமாம், ஒரு கலக்கியிருப்பாங்க. ஓகே, ஒருவேளை சலோமியமாக நான் வர முடியாது அப்படின்னு இருப்பாங்க. நான் என்ன பலிகாடாக முடியுமா அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா கிரிக்கெட் போட்டியை பொறுத்த அளவில் கடைசியில் இருக்கிற பவுலர்ஸ் வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஆமாம், பேட்ஸ்மேனுக்காக, சிறந்த பேட்ஸ்மேனுக்காக, தன்னை டீமுக்காக தியாகம் பண்ணி தான் ஆகணும். நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கலாம். ஓகே, இப்போ கடைசி விக்கெட்டை இழந்திருக்கிறது அருமையான ஞானசெல்வம் சிஸ்டர். 3 ஓவர்கள் முடிவடைந்த நிலையில் வெறும் 48 ரன்களோடு கூட இருக்கிறாங்க. இன்னும் 2 ஓவர்கள் இருக்கிறது. 2 ஓவரில் அவங்க வந்து 53 ரன் தேவை. 53 ரன்கள் தேவை. அடிக்கலாம், 12 பால் இருக்கிறது. ஓவருக்கு 26.5 ரன் அடித்தா நீங்கள் வின் பண்ணலாம். ஒரு சின்ன சான்ஸ் இருக்குது. சான்ஸ் ஏன்னா பவர் பிளே போயிட்டு சான்ஸ் இருக்குண்ணே. பேட்ஸ்மேன் இருக்காங்களா, அதான் பார்க்கணும். ஓ,
இப்பொழுது அந்த 4வது ஓவரில் முதல் பந்து வீசப்படுகிறது. அருமையான டார்லின் சிஸ்டர் ஜெயராணி சிஸ்டருக்கு. இயேசுவின் வலது கையில் கொடுக்கப்பட்டது எது? இயேசுவின் வலது கையில் கொடுக்கப்பட்டது எது? ஓகே, நேரம் முடிவடைந்து விட்டது. இப்போ அணி தலைவி அவங்க ஏதோ வந்து சொல்கிறாங்க. ஓ சரி, இவ்வளோ நேரம் நான் ஜெயராணி சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன். பந்தை எதிர்கொண்டது யாரு? ஜெரின் சிஸ்டரா? நமக்கு மைதானத்தில் வந்து நம்ம அந்த தூரத்தில் இருக்கிறதுனால நமக்கு பிளேயர் சரியாக தெரியலை. ஓகே சூப்பர். சரி, இப்போ ஏதோ அணியில் அவங்க பேட்ஸ்மேன் ஏதோ சொல்கிறாங்க, இது ஆலோசனை கொடுக்காங்க. திடீர்னு ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுதுங்க. இப்போ ஃபீல்டிங் வேறு சேஞ்ச் ஆட் பண்ணுறாங்களா? இது ஒரு ரகசியம் சொல்லியிருக்கிறாங்க. 3 டைம் சொல்லிட்டாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி. இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினவன் யார்? இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ணினவன் யார்? கேள்வியை மீண்டும் ஒருவரை கூட கேட்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். லாஸ்ட் டாட் பால், இப்போ டாட் பால், டைம் அப். ஸோ அம்பையர் அவர்கள் கடமையை சரியாக செய்துள்ளார். பிரதர் 48 தாண்ட மாட்டேங்குதே. 48 தாண்டே மாட்டுக்கா. 2 ஓவரில் எடுத்த அதே ரன்னோட தான் அவங்க இருக்கிறாங்க. அங்கே பாருங்க, கலுங்கு விலை வந்து கலங்கடிக்காங்க, எதிரணியை கலங்கடிக்காங்க. இதிலிருந்து ஒரு அமைதி பெர்ஃபார்மன்ஸ், அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க. அந்த பவர் பிளேயில் ஞானசெல்வம் சிஸ்டரை உள்ளே அனுப்புனது அது தவறான முடிவு. நான் அவங்க உள்ளே போகும்போதே நான் அதை கெஸ் பண்ணேன். கண்டிப்பாக இருக்கலானே. நீங்கள் சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான். அந்த இடத்துல கொஞ்சம் ஞானமாக செயல்பட்டுருக்கணும். இப்போ புதிய பேட்ஸ்மேனாக அருமையான சலோமி அம்மா மீண்டும் களமிறங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி பால் இப்பொழுது வீசப்படுகிறது, பார்க்கலாம். அத்தி மரத்திற்கு கூட்டி கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு? அத்தி மரத்திற்கு கூட்டி கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு? 1 வருடம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு 4 ரன்களை அடிச்சிருக்கிறாங்க அருமையான சலோமி அம்மா. சின்ன நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னு ஆமா, சொல்லுவேன். ஆமா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ரன் வருகிறது. சூப்பர். இப்பொழுது 4வது பந்தை வீசுகிறார் அருமையான டார்லிங் சிஸ்டர். சீகார் ஊரிலே யாருடைய கிணறு இருந்தது? யாக்கோபுடைய கிணறு. சூப்பர். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு இமாலய சிக்ஸரை சலோமி அம்மா அடிச்சிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு 6 ரன்கள். ரொம்ப நேரத்துக்கு ஒரு 10 ரன் ஆட் ஆயிருக்கு. சீகார் ஊரிலே யாருடைய கிணறு இருந்தது? யாக்கோபுடைய கிணறு. சூப்பர். இப்பொழுது 4வது ஓவரின் 5வது பந்து. இயேசுவின் ஆத்மா எதற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கு? மரணத்துக்கு ஏதுவான துக்கம். சூப்பர் 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 சூப்பர். மீண்டும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாய் சலோமி அம்மா அருமையான பிரம்மதேசம் டீம்ல 2 சிக்ஸர்கள், ஒரு பவுண்டரி, 3 பந்துகளில் 16 ரன்கள் அடித்து ஒரு பந்து இருக்கிறது. இன்னும் ஒரு பந்து. ஓகே, இந்த பந்தை மீண்டும் ஒரு ஹாட்ரிக் சிக்ஸாக மாற்றுவார்களா? அப்படி பார்க்கலாம். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை பற்றி எழுதியிருப்பவர் யார்? யோவான். கூப்பிடு. இல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி. இல்லை இல்லை, முதல்ல சொல்ற பதில் தான் எடுப்போம். விக்கெட்டை பறி கொடுத்திருக்கிறார்கள். வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை பற்றி எழுதியிருப்பவர் யார்? யோவான். இப்போ திரும்ப ஏசாயா என்று சொன்னாங்க. சரியான பதில் ஏசாயா தான். லூக்கா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இருக்கிறது. கடைசி பந்தில் அருமையான டார்லின் சிஸ்டர் மீண்டும் ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இவங்களும் 3 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. 3 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அவங்க 16 ரன்களை கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்கிறார்கள். பிரதர் சொல்லுங்கண்ணே, பிரம்மதேசத்துக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறதா? என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஏதாவது மிராக்கிள் நடந்துச்சுன்னா 6 பந்துகள் 6 சிக்ஸர்கள் என்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். பார்க்கலாம். இவர்கள் 64 ரன்களுடன் இருக்கிறார்கள் 4 ஓவர் முடிவடைந்த நிலையில். ஆனால் அவங்க கலுங்கு விலை 4 ஓவர் முடிவில் அவங்க எடுத்த ரன் வந்து 86 ரன். 86 ரன்கள் எடுத்திருந்தார்கள். இவங்க 4 ஓவரில் 64 ரன் மட்டும் எடுத்துட்டாங்க.
முதல் ஓவர் முடிவில் 24, ரெண்டாவது ஓவர் முடிவில் 52 அவங்க எடுத்திருந்தாங்க. இவங்க 48 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஓகே, ஆட்டத்தின் கடைசி ஓவர் வீச வருகிறார் ஜென்சி ஃப்ளோரா. இன்னும் தேவை 37 ரன்கள் வெற்றி பெற. ஆனால் இருப்பதோ 6 பந்துகள். 6 பந்தையும் சிக்ஸருக்கு அனுப்பினால் அவர்கள் மேட்சை ட்ரா பண்ணலாம். இப்போ அருமையான ஜெயராணி சிஸ்டர் முதல் பந்தை எதிர்கொள்கிறார்கள். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் என்று பாராட்டப்பட்டவர்கள் யார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்று பாராட்டப்பட்டவர்கள் யார் என்ற பந்து வீசப்பட்டிருக்கிறது. டைம் அவுட். ஏறக்குறைய கழிவு நிலை அவர்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது என்று கூறிவிடலாம். ஓகே, இப்பொழுது அடுத்த இரண்டாவது பந்தை அருமையான ஜென்சி ஃப்ளோரா சிஸ்டர். பரிசேயர் இயேசுவை கொலை செய்ய யாரோட ஆலோசனை பண்ணினார்கள்? சூப்பர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இமாலய சிக்ஸர் அடிச்சிருக்கிறாங்க அருமையான ஜெயராணி சிஸ்டர். இப்பொழுது கடைசி ஓவரின் 3வது பந்து. எஜமான் உக்ரைனக்காரனிடம் எதை ஒப்பிக்க சொன்னான்? கணக்கு ஒப்புவிக்க சொல்லு. சூப்பர் 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 சூப்பர். டபுள் டமாக்கா. அடுத்து 2 சிக்ஸர்களை தொடர்ந்து அடித்திருக்கிறார்கள். பிரதர் சொல்லுங்கண்ணே. இப்படி கேள்வியை வேகமாக கேட்டால் நம்முடைய நடுவர் நோபால் கொடுத்து விடுவார். புரியாதபடி பரிசேயர் இயேசுவை கொலை செய்ய இது நோபால். இது நோபால். என்ன உண்டு? 6 மதிப்பெண்கள் சிக்ஸரும் உண்டு. மறுபடியும் அந்த பாலை திருப்பி போடணும். திருப்ப இன்னொரு பால் போடணும். பிரம்மதேசத்துக்கு மீண்டும் அவர்கள் சிக்ஸர் அடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கொஞ்சம் பொறுமையா கேட்கணும்னு சொல்றீங்க. நடுவர் மோசமானவர். நடுவர் மோசமானவர்கள். ஓகே, ஒரு பவுன்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 1 அலௌடு. அதனால தப்பிச்சு போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்லயே போடு. அதனால கேள்வி பால் வீசுறவங்க கொஞ்சம் புரியுற மாதிரி நீங்க பண்ணலைன்னா அது நோ பாலா மாறிடும். ஒரு புதிய ஒரு ரூல்ஸ் இப்போ நமக்கு உதயமாயிருக்கு. ஓகே, சூப்பர் ரூல்ஸ்ல. ஓகே, இப்பொழுது 3வது பந்து. ஒன்றான மேய்த்தவன் யார்? பிதா. சூப்பர். இமாலய சிக்ஸர். மீண்டும் ஒரு சிக்ஸர். பிரதர் காட்டி சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு நோபால் ஏதாவது வந்துட்டுனா வாய்ப்பு மாறிடும்ல. ஆட்டத்தில் பரபரப்பு வந்துட்டு நினைக்கிறேன். ஒன்றான மேய்த்தவன் யார்? பிதா. ஜெயராணி சிஸ்டர் திரும்ப ஒரு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 5வது பந்து. நாம் நினையாத நாளிகையில் வருபவர் யார்? சூப்பர் 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 சூப்பர். மீண்டும் ஒரு இமாலய சிக்ஸர் அடித்து அவர்கள் தன்னுடைய அணிக்கு மதிப்பெண்களை ஏற்றி கொடுத்துருக்காங்க. 4 சிக்ஸர் அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிக்ஸர். கடைசி பந்து ஃப்ளோரா சிஸ்டர். 6 பந்தில் 12 ரன்கள். கதிரிலை நிறைந்த தானியத்தை பலனாய் தானாய் கொடுப்பது எது? பூமி. கடைசி பந்தில் ஒரு விக்கெட்டை பறிகொடுத்திருக்கார்கள். கதிரிலே நிறைந்த தானியத்தை பலனாக தானாய் கொடுப்பது எது? நிலம். மார்க் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இருக்கு. கதிரிலை நிறைந்த தானியத்தை பலனாய் தானாய் கொடுப்பது எது? பூமி. கடைசி பந்தில் விக்கெட்டை இழந்திருக்கிறார்கள். இப்பொழுது கடைசி பந்து வரை போராடி கலுங்கு விளைக்கிட்ட போராடினார்கள் பிரம்மதேசம் திருச்சபையின் பிள்ளைகள். ஆனாலும் இந்த ரிஸ்க்கு அவங்க ஒரு சின்ன தவறு. அந்த சிறந்த ஆட்ட நாயகனாகிய நம்ம ஞானசெல்வம் சிஸ்டர் அந்த இடத்துல உள்ள அவங்க இறங்காம அவாய்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாகவே அவங்க வெற்றி கரியை பறித்திருப்பார்கள். இப்பொழுதும் இந்த போட்டியில் அருமையான
கலுங்கு விளை சிஎம்எஸ் திருச்சபையின் பிள்ளைகள் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது அணியின் ஸ்கோரை நம்ம பார்க்க போகிறோம். என்பிஎல் 2024 அருமையான பிரம்மதேசம் அணியினர் கடைசி பால் வரை போராடி அவர்கள் வெற்றி இலக்கை தவறவிட்டு விட்டார்கள். இப்பொழுது இந்த இதில் ஞானசெல்வம் சிஸ்டர் 24 ரன்களுடனும், ஜெயராணி சிஸ்டர் 6 ரன்கள், ஜெரின் சிஸ்டர் 18 ரன்கள், சலோமி ராணி டக் அவுட், பியூலா டக் அவுட், ஞானசெல்வம் இரண்டாவது இறங்கும்போது டக் அவுட், சலோமி ராணி சிஸ்டர் 16 ரன்கள், ஜெயராணி சிஸ்டர் 24 ரன்கள் எடுத்திருந்தார்கள். ஜெரின் சிஸ்டர் அவர்கள் ஆட்டமிழக்காமல் இருந்தார்கள் கடைசி வேளையில். பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது டெய்சி ராணி சிஸ்டர் 24 ரன்களை விட்டு கொடுத்திருந்தார்கள். அதே போல் சஞ்சய் பிரதர் 24 ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தார்கள். இதில் பவுலிங்கில் ரொம்ப அருமையாக பவுல் பண்ணுறது பவர் பிளேயில் ஜபா சிஸ்டர் 4 விக்கெட்டுகள் எடுத்தார்கள். மேடன் விக்கெட், எந்த ரன்னையும் விட்டு கொடுக்கல. டார்லின் சிஸ்டர் 16 ரன்களை அவர்கள் கொடுத்து அவர்களும் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். அடுத்தது ஜென்சி ஃப்ளோரா 24 ரன்களை விட்டு கொடுத்து அவர்கள் ஒரு விக்கெட்டை இழந்திருந்தார்கள். இப்பொழுதும் நம்ம இறுதி பகுதிக்குள்ளே வந்துட்டோம். அருமையான இந்த போட்டியில் நேயர்கள் ரொம்ப எதிர்பார்த்திருப்பீங்க. கலுங்கு விளை திருச்சபை அழகாக வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ போட்டியில் ஆட்ட நாயகி யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய இடைவெளியில் உங்களை சந்திக்கிறோம். நிஜம் டிவியுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களை, இப்பொழுது நம்ம ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த லீக் சுற்று போட்டியில் அருமையான கலுங்கு விளை சிஎம்எஸ் திருச்சபையின் பிள்ளைகள் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்பொழுது இந்த போட்டியிலையும் கூட ஆட்ட நாயகன் அந்த விருதை நம்ம வழங்க இருக்கிறோம். இந்த போட்டியில் ஆட்ட நாயகி யார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்ட நாயகிக்கு ஒரு கிஃப்ட் வழங்குவதற்காக இந்த நிஜம் பைபிள் லீக் போட்டியை ஸ்பான்சர் பண்ணுற அருமையான எஸ்எம்டிஎம் ஜுவல்லரியோட உரிமையாளர் அன்பு சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. இப்பொழுது அவர்களுக்கான கிஃப்ட் கொடுப்பதற்காக அவர்களை நான் அழைக்கிறேன். இன்றைக்கும் இந்த என்பிஎல் லீக் சுற்று போட்டியில் சிறப்பாக விளையாடி 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரு இன்னிங்ஸில் 48 ரன்களையும் அடித்து விளாசி தள்ளின அருமையான கலுங்கு விளையில் இருக்கக்கூடிய அருமையான ஜபா அகஸ்டின் சிஸ்டர் அவங்களுக்கு தான் இந்த ஆட்ட நாயகன் விருது இன்னைக்கு போகிறது. வாங்க சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். சரி, என்பிஎல் போட்டியில் இன்னைக்கு விளையாடினது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருந்தது. நல்லா இன்னும் வேதத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை இன்னும் எங்களுக்கு தூண்டுது. சூப்பர். ஓகே, இன்னைக்கு 48 ரன் எடுத்தீங்க. கூட 2 ரன் எடுத்திருந்தா 50 ரன் எடுத்த மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் எடுப்பீங்கன்னு நினச்சோம், ஆனால் அந்த நேரத்தில் விக்கெட்டை பறி கொடுத்துட்டீங்க. ஓகே, இப்பொழுது உங்களுக்கு நம்முடைய இந்த என்பிஎல் போட்டியை ஸ்பான்சர் பண்ணுகிற அருமையான எஸ்எம்டிஎம் ஜுவல்லர் சிவகாசி, திருத்தங்கல், சிறுவில்லிபுத்தூர் அதனுடைய உரிமையாளர் அன்பு சகோதரர்கள் தங்க பூபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க உங்களுக்கு அந்த கிஃப்ட் கேம்பர் கொடுக்குறாங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே நேயர்களே, நம்ம ஒரு நல்ல ஒரு போட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேதத்தில் உள்ள அநேக வசனங்களை நீங்கள் அறிந்திருப்பீங்க. மீண்டும் இன்னொரு லீக் சுற்று போட்டியில் உங்களை சந்திக்க போகிறோம். அதுவரை நிஜம் டிவியுடன் இணைந்திடுங்கள். இது நிஜம் டிவியின் என்பிஎல் 2024 நிஜம் பைபிள் லீக் ஸ்பான்சர்ட் பை எஸ்எம்டிஎம் ஜுவல்லர் சிவகாசி, திருத்தங்கல் மற்றும் சிவகாசி. மீண்டும் இன்னொரு போட்டியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடத்தில் விடைபெறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.